Hi, welcome you all, my dear students, subscribers and viewers. This is KM. இந்த வீடியோவில் ஒரு மேத்ஸ் உடைய ஒரு ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அந்த ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, அதாவது 1 மைல் என்பது 5280 அடி அப்படின்றது எப்படி மாறுச்சு, அதுக்கு பின்னாடி என்ன சுவாரஸ்யமான ஒரு செய்தி இருக்கிறது, சுவாரஸ்யமான என்ன உண்மை இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பண்டைய காலத்தில் ரோமன் நாட்டை சார்ந்த படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படிலாம் அவங்க அந்த ஒரு மைல் அப்படின்றது எப்படி அவங்க கணக்கு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1000 டபுள் ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா, கால் அடி எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த படை வீரர்கள் 2000 ஸ்டெப்ஸ்ன்றது 1 மைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஆனால் இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 1 டபுள் ஸ்டெப்ஸ் அப்படின்றது ஒரு 5லேருந்து ஒரு 6 ஃபீட், ஒரு 5லேருந்து 6 அடி அளவு அது இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 1000 × 5, ஓகேவா, 5000லேருந்து 6000 இந்த இடைப்பட்ட மதிப்பை அது பெறும் அப்படின்றது அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஓகே, ஆனால் இந்த மைல் அப்படின்றது லாட்டின் இருக்கு இல்லையா, அந்த நமக்கு லத்தீன் மொழியில் மிலே அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் நமக்கு மைல் வந்திருக்கு. ஸோ அந்த மிலே அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 அப்படி, 1000 அப்படின்றது ஒரு பொருள். ஸோ இதுக்கு அடுத்த காலகட்டத்தில் 15ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து மன்னர் ஹென்றி 7 அப்படின்றது அந்த 2000 ஸ்டெப்ஸ் சொன்னாங்களே, அதாவது 1000 டபுள் ஸ்டெப்ஸ் சொன்னாங்களே, அது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக இருக்குது அப்படின்றதால இவர் என்னங்கன்னா இவர் அக்யூரேட்டாக அவர் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைல் என்பது 1 மைல் ஈக்குவல் டு 8 ஃபர்லாங்ஸ் அப்படின்னு இவர் கன்வெர்ட் பண்ணார். அப்படின்னா 1 ஃபர்லாங் அப்படின்றது 220 யார்ட்ஸ். ஸோ அப்போது 1 மைல் ஈக்குவல் டு 8 ஃபர்லாங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1760 யார்ட்ஸ். அதிலிருந்து தான் 1 யார்டு இஸ் ஈக்குவல் டு 3 ஃபீட். ஸோ அப்போ 1760 × 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5280 ஃபீட் அப்படின்றது மாறுச்சு. இதுதான் நமக்கு அந்த 1 மைல் அப்படின்றது 5280 ஃபீட்டு, அதாவது 5280 அடி அப்படின்னு மாறிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் வேறொரு உண்மையான சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KM. பாய்.